ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச விருப்பம் இல்லாதவங்க கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில சில நபர்கள் பேச விருப்பம் இல்லாம நம்மளை விட்டு விலகி போவாங்க. இப்படி பேச விருப்பம் இல்லாதவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட தெரியாம இருக்கும். இப்படி பேச விருப்பம் இல்லாதவங்க கிட்ட இப்படி நடந்துவீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, ஒரு நபர், நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட நபர், ரொம்ப நம்பின நபர், ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்ச நபர், அந்த நபர் திடீர்னு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா உடனே அவங்கள நினைச்சு நினைச்சு நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. அழுறீங்களா இல்லையா? அழுறீங்க தானே? இப்படி ஏன் அழுறீங்க அப்படின்னா, நீங்க உங்க மீது அளவு கடந்த அன்பு, அதுவும் உண்மையான அன்பு, உண்மையான நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மன காயங்களை தந்துட்டு விலகி போயிருக்கலாம். இப்படி ஒரு நபர் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாம விலகி போனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்தா அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல்ல என்னன்னா, கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், அவங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை விட்டு விலகி போன உடனே அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம். என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி பின்னால திறத்திட்டு போவோம், இல்லைன்னா கெஞ்சிட்டு நிற்போம். இப்படி நீங்க நிற்கும் போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். உங்களுடைய மதிப்பை நீங்களே தூக்கி அவங்க கையில கொடுக்குறீங்க. இவ்வளவுதானே அவங்க மதிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அளவு இந்த செயல் நடக்கும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம அவங்க கிட்ட போய் கெஞ்சினாலோ இல்லைன்னா பேசுன்னு சொல்லி கேட்டாலோ நம்ம மீது இறக்கம் வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மை இல்லைங்க. நம்ம இப்படி கெஞ்சுறதுனாலயோ இல்லைன்னா அவங்க நம்ம மீது இறக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நடக்கிறதுனாலயோ அவங்களுக்கு நம்ம மீது இறக்கம் வராது, உண்மையான அன்புகளும் வராது. அப்போ என்னதான் பண்ணணும்? அப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அவங்ககிட்ட போய் அழுதுட்டு நிற்காதீங்க. இப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வருமே தவிர உங்க மீது அன்பு வரவே வராது. ஏன்னா நீங்க அவங்க உங்ககிட்ட விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவங்க அந்த சான்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் கால் பண்ணி கேளுங்க, ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி. அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் விலகி இருக்கும்போது உங்களுடைய நினைவுகள் அவங்களுக்கு வர தொடங்கும். உங்க கூட சேர்ந்து இருந்து பேசினது, உங்க கூட பழகுனது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்போது நிச்சயமா அவங்க உங்களை தேடி வருவாங்க. இல்ல அவங்க ஒரு போலியான உறவு, ஏதோ பேசினேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா தேடி வரவே மாட்டாங்க. பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒருவருடைய முகத்தை பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, இல்லைன்னா அவங்க பேசுகிற அந்த வார்த்தையை பார்த்து இவங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, எத்தனையோ பேர் ஒருத்தங்க பேசுறத வச்சு நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி தன்னையே கொடுக்கிறது, கொடுத்த பிறகு அவங்களுடைய சுய ரூபம் தெரிய வந்த பிறகு கண் கலங்கி போய் நிற்கிறது. இது உலகத்துல நிறைய நடந்துட்டு தாங்க இருக்கு. முதல்ல ஒருத்தங்க கிட்ட பேசும் போதே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. அவங்க கிட்ட பழகதான் அவங்களுடைய உண்மையான குணநலங்கள் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு அழகான வாலிபனும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பின மாதிரி பேச்சு மூலம் என்ன செய்தாங்க, பேச தொடங்கினாங்க. ஆனா இந்த பெண்ணானவள் அந்த ஆணை உண்மையாகவே நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சா.
ஆனா அந்த வார்த்தைகள், அந்த ஆணுடைய வார்த்தைகள்ல தான் தேன் கலந்திருந்து, ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட நான் நிம்மதியா வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டைலாக சொன்ன உடனே அந்த பெண்ணானவள் அந்த ஆண் தன் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தவறுதலா ஒரு கணக்கு போடுறா. கணக்கு போடுறது மட்டும் இல்லைங்க, அவன் விரிச்ச வலையில இவன் மாற்றா. காண்கள் செல்ல செல்ல அவனுடைய பேச்சில் உள்ள அந்த மாயம் அறியாமல் உண்மைகளை நம்பி தன்னையே கொடுக்கிறார். நாட்கள் செல்லுது, இந்த ஆணோ இந்த பெண்ணுக்கு தெரியாம இன்னொரு பெண்ணுகிட்ட பேச தொடங்குறான், பழகுறான். நாட்கள் கழிஞ்ச பிறகுதான் இந்த பெண்ணுக்கு தெரிய வருது இன்னொரு பெண்ணிடம் பேசி பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண்ணானவள் அந்த ஆணிடம் சென்று கேட்கிறா, நீ எனக்கிட்ட இனி உண்மையாவே அன்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆண் சொன்னா, என்ன சொல்லியிருப்பா? போலியா அன்பு வச்சிருந்த ஆண் என்ன சொல்லியிருப்பான்? நான் உண்மையா உன்னை நேசிக்கல, நான் உண்மையா நேசிக்கிறது இன்னொரு பெண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்குறான். உன்னிடம் இருந்தது எனக்கு காம இச்சை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இந்த பெண்ணும் கண் கலங்கி நிக்கிறா. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில நிறைய பெண்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி, அவங்களுடைய வார்த்தைகளையும் மேலட்டான மயக்கம் கலந்த அந்த வார்த்தைகளை நம்பி பல பெண்கள், பல ஆண்கள் இன்னொரு உறவை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி போறாங்க. லாஸ்ட்ல கதி கலங்கி கண் கலங்கி அழுகிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையா நேசிக்கிறாங்களா, இல்ல நம்ம ஒரு சாய்ஸா தான் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சு அடுத்தவங்க மீது அன்பு வைங்க. அன்பு வைக்கிறது தப்பு கிடையாதுங்க. அன்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு நபர் மீது கொண்டு நீங்க அன்பை வச்சு கண் கலங்கி நிக்கிறீங்க பாருங்க, இதுதான் தவறுன்னு சொல்லுவேன். உண்மையான அன்பு கண் கலங்க வைக்காது. ஆனாலும் இந்த உலகத்துல ஒரு பெண்ணாலும் சரி, ஆணாலும் சரி, தவறானவங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்த பிறகும் இன்னொரு உறவை நாடி செஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்த பிறகு வர அகேன் அந்த உறவு, அதாவது ஏமாத்திட்டு போன அந்த ஆணாலும் சரி, பெண்ணாலும் சரி, திருப்பி வந்து பேசும்போது பழையபடியும் அவங்க பேச தொடங்குறாங்க. இது ஒரு முட்டாள்தனம். உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரியாம எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதும், எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் மீது நம்பிக்கை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை இழந்த ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையை இழந்து போய் கண்கள்ல கண்ணீர் வந்து மனசு ஒடிஞ்சு போய் அந்த காயத்தில இருந்தும் அந்த வழியில இருந்தும் வெளியே வர முடியாம, யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு அழுது இருக்கிற நிறைய நபர்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க. இந்த உலகம் ஒரு மாயான உலகம். ஒருத்தவங்களுடைய வார்த்தைகள்ல இனிப்பு இருக்கும், தேன் மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்மளை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா தேள் மாதிரி கொட்டுவாங்க. அதனால ஒருவருடைய வார்த்தையை நம்பி தவறான முடிவை எடுத்து உண்மை நம்பி தன்னையே இழக்காதீங்க. இழந்த பிறகு பேசாம போவாங்க. அதனால அன்பு காணிக்கிறது தப்பு கிடையாது, ஆறுதலா பேசுறது தப்பு கிடையாது. ஆனா யார்கிட்ட பேசுறீங்க, எந்த நபர்கிட்ட பேசுறீங்க, இதுல ஒரு கிளாரிட்டி வேணும், தெளிவு வேணும். இது உண்மையா ஒருத்தங்க அன்பா நம்ம கிட்ட பேசுறாங்களா, இல்லைன்னா நம்மளை ஏமாத்த பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சு நடந்தா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழலாம். ஒருத்தங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இன்னைக்கு பேசாம உங்ககிட்ட அமைதியா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு நிக்காதீங்க. உங்களை விட பெஸ்டான ஒரு உறவு உங்க கஷ்டப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி ஒரு பெஸ்டான உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இக்னோர் பண்ணிட்டு போனவங்க அகைன் திருப்பி வந்தாலும் சேர்க்காதுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்னன்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்திருந்து,
அன்பா இருக்கிறேன், அக்கறையா இருந்தேன், ரொம்ப பாசமா இருந்தேன். ஆனா எனக்கு உடம்புல வியாதி வந்த உடனே எனக்கு விட்டுச்சு இன்னொரு உறவு பெஸ்ட்னு போயிட்டாங்க. அகைன் அவங்களுக்கு காசு தேவைப்படும் போது மட்டும் எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் பேசணுமா பேசண்டாமான்னு சொல்லி பிளாக் பண்ணி போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா தேவைக்காக பயன்படுத்தின உறவு அது. அதுல இருந்து நம்ம வெளியேதான் வரணுமே தவிர அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற காசையும் கொடுத்து ஏமாறக்கூடாது. அதனால ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம போனாங்க அப்படின்னா, பேசாம விலகி இருக்காங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா விலகி நின்னுங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னொரு பெஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, இல்லைன்னா காசுதான் முக்கியம் சொல்லிட்டு போறாங்கல்ல, அன்பு முக்கியம் இல்ல காசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி போகக்கூடிய கூட்டமும் இருக்கு. அப்படி போனாங்கன்னா அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. வாழ்ந்து காணிக்க. வாழ்க்கை வாழ்றதுக்குங்க, அல்றதுக்கு இல்ல. நீங்க வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேற முன்னேற அவங்களே உங்களை தேடி வருவாங்க, நீங்க தேடி போகண்டாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.